இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஒரு 3 மந்த் இருக்கு. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டேஸ் இருக்கு. ஒரு 45 டேஸ் இருக்கு. ஆர் மினிமம் எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸாமுக்கு 2 மந்த் நமக்கு குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்றது. ஓகே. அதுக்கு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் மேக் பண்றது. ஒரு சின்ன ஒரு சார்ட் மாரி நம்ம எப்படி மேக் பண்றது அப்படின்றத நம்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த வீடியோல ஹவ் டூ பிரிப்பேர் எக்ஸாம் அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம பிரிப்பேர் பண்றது, எப்படி கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது, ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒரு கொஸ்டின ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணும்போது எப்படி, 2வது டைம் அட்டெண்ட் பண்ணும்போது எப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம கலர் பென்ன யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டடி நீங்க வந்து ஒரு 50% அப்படின்னா, ப்ளஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணுறது ஒரு 50% அண்டு ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டடி. ஓகே. ஸோ இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸாம கிளியர் பண்ணுறதுக்கு, நீங்க கன்டினியூஸா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் படிக்க போறேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஓகே. கிளியர் பண்ணலனா மறுபடியும் நான் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மெத்தடே நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணா நமக்கு போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிராஃப்ட்மேன் அண்டு ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் ஃபுல்லாவே ஆஸ் பர் சிலபஸ் படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 500 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அத பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ அடுத்தது வரக்கூடிய எக்ஸாம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம். ஓகேங்களா? கேட் எக்ஸாம் வரப்போது 2025. ஓகேங்களா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸாம். பிப்ரவரி 1 வீக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ நமக்கு சிவில் அப்படிங்கும்போது 6, 7 ஓகே அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் கேட் அட்டெண்ட் பண்ணுறவங்க யாரு அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எம்.இ படிக்க போறோம். ஓகேங்களா? எம்.இ நம்ம படிக்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது வித் ஸ்டைஃபனோடைய ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வித் ஸ்டைஃபனுடைய ரூ. 12,400 வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி நமக்கு ஸ்டைஃபன் குடுக்குறாங்க. ஓகேங்களா? எம்.இ படிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எஸ். ஸோ இந்த வருஷம் வந்து யார் எக்ஸாம் எடுக்க போறாங்க அப்படி அதாவது கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஐஐடி ரூர்க்கி. ஓகேங்களா? இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 டைம் வந்து அவங்க எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2009ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2017 வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இவங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரொம்ப வந்து பேசிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல ஐஐஎஸ்சி பெங்களூர் எடுத்திருந்தாங்க. அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா எடுப்பாங்க. கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1/2 பேஜ் கொஸ்டினே இருக்கும். பட் ஆனா அதில படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஓகே இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிரும். இந்த ஐஐடி ரூர்க்கிய பொறுத்தவரையிலும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இருந்தாலும் டஃப்பா இருக்கும். நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஸ்யூம் பண்ற மாரி இருக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா டீட்டெயில்ஸ் வந்து அதிலேயே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஐஐடி ரூர்க்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாடரேட்டான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின்ஸும் மாடரேட்டா இருக்குமா? எப்பவுமே கேட் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் ஒரு மோர் தென் ஒரு 40% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எப்பயுமே. மோர் தென் 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். எஸ். அப்போ கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும்? கொஸ்டின் டைப். ஓகே. ஸோ கொஸ்டின் டைப் எப்படி இருக்குன்னா, ஒரு கேட் எக்ஸாம்ல ஒரு 40% கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி எந்த டாபிக்ல இருந்து எடுக்கிறது அப்படின்னா, ஆர்சிசி ஓகே. இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டீல், சாயில் மெக்கானிக்ஸ் வித் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து தான். அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் மிஸ் ஆகுதே. இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எஸ்ஏ. ஓகே. ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ அந்த இதில இருக்கிற ஒரு பேசிக் கொஸ்டின் நீங்க படிச்சாவே மோர் தென் ஒரு 40க்கு மேல ஈஸியா நீங்க வந்து மார்க் 40க்கு மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமா ஒரு 6 சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா படிச்சிருந்தேன். பேலன்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வாட் இஸ் வாட் இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் மட்டும் தான் நான் படிச்சிருந்தேன். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 47.48 அப்ராக்ஸிமேட்டா மோர் தென்
48 மார்க்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் மறுபடியும் திரும்ப அதே கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறது, ரிவிஷன் பண்ணுறது, அந்தமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம போட போகிறோம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லைங்களா, ஆஸ் பர் சிலபஸ் படி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இப்போ கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுத போகிறவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் இப்போ ஆர்சிசி இருக்குன்னா 10 கொஸ்டின்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிங்க, லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிங்க, டெவலப்மெண்ட் லென்த் கண்டுபிடிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா அப் டு 10 மீட்டர் கொடுக்காம 16 மீட்டர் கொடுக்குறது. ஸோ அந்த ரேஞ்சில் மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கிடையாது. ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டிஆர்பியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? மோர் தென் இப்போ படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிப்பீட்டட் டெஸ்ட் அண்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்போ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது 6/12/2024 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 10 டேஸ் வச்சுக்கோங்க. அப்போ 16ஆம் தேதி வந்து 12/2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் நாம் முடிச்சிடணும். ஓகே. அதாவது ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். ஓகே. அப்போ ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு இது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபுல் டே படிக்கணுமா? தேவையில்லை. ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபுல் டே படிக்கணுமா? அப்படின்னா கிடையாது. இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி வரலும் மேக்ஸ் படிங்க. ஓகேங்களா? அதாவது 7, 8 2 மணி நேரம் மேக்ஸ் படிங்க. முடிச்சுட்டு ஸோ சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வரலும் நீங்கள் 10 to ஒரு 12 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிங்க. ஓகே. ஸோ ஆனால் ஷெடியூல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் நமக்கு வந்து கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட்டை படித்தாலும் நமக்கு என்ன ஆகும்? போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்கும். நம்ம எல்லாம் மறந்த மாதிரி தான் நமக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அதுவும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின்ஸ் பார்க்கணுமா? இல்லை கொஞ்சம் டஃப்பான கொஷின் பாருங்கள். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் போட முடியும் அப்படின்ற கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து வித்தவுட் கால்குலேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ண முடியலனா கால்குலேட்டரில் போட்டு அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் சேம் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸாமில் வந்து கிளிக் ஆகிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. எஸ். இப்போ 16ஆம் தேதி முடிச்சிட்டிங்க. 1 டே பிரேக். அப்போ பிரேக் விட்டுட்டு மறுபடியும் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 18ஆம் தேதி ஆரம்பித்து மறுபடியும் 28ஆம் தேதி வந்து முடிக்கிறீங்க. ஸோ திஸ் 24 நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் வந்து கேப் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை என்னால் முடிக்க முடியல அப்படின்னா என்ன ரீசன்? ஓகேங்களா? என்ன ரீசன்? ஓகே. ஸோ சம் பர்சனல் இஷ்யூ. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சனல் ஒர்க் ஆர் ஆஃபீஸ் ஒர்க் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டினியூ ஷெடியூல் நம்மளால் ஷெடியூலை டார்கெட் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ டெய்லி நான் வந்து 11 மணி வரலும் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வரலும் படித்து இந்த ஷெடியூல் என்னால் டார்கெட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவோம்? 12 மணி ஆகும். ஓகே. அப்போ மார்னிங் நான் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷெடியூல் என்னால் டார்கெட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் அப்படி ஏன்னா இந்த டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடவே விடாது. நம்ம போட்ட டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஷெடியூல் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணி ப்ளஸ் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் வந்து டெஸ்ட் எழுதி எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மெத்தடாலஜி. இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் எக்ஸாம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அதனுடைய ஷெடியூல் சார்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய ரிமார்க்ஸ் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏதாச்சும் கொஷின் மறக்க மாதிரி இருந்தால் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் ஏறினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படின்றதுனால ஒரு
முதல் படி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஆல் ஆஸ்பிரண்ட். ஓகேங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி விஏவுக்கு படிங்க, குரூப் 1 படிங்க, ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் படிங்க, எது வேணாலும் நீங்கள் படிங்க. சரிங்களா? பட் இந்த மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் காமன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஒரு டார்கெட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடாலஜி ஆஃப் ஸ்டடி. ஓகே. ஸோ இந்த ஹவ் டு ப்ரிப்பேர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் அதாவது ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ஷெடியூல் போட்டு நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணி கண்டினியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கேட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டாபிக் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆர்சிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஓகேங்களா இப்போ ஆர்சிசி இருக்குது லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், ஷியர், பாண்ட், டெவலப்மெண்ட் லென்த் அண்டு காலம், பீம், ஸ்லாப் அண்டு ஃபுட்டிங்ஸ், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட். ஸோ இந்த டாப்பிக்கில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆர்சிசி அப்படின்னா மொத்தம் ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.